ரஷ்யா தனது தொழிலாளர் பற்றாக்குறைக்கு தீர்வு காண இலங்கை, இந்தியா, பங்களாதேஷ் மற்றும் சீனாவை நாடுவதாக தெரிய வந்துள்ளது. ரஷ்யா எதிர்கொள்ளும் தொழிலாளர் பற்றாக்குறைக்கு உக்ரைன் ரஷ்யா போர் ஒரு காரணம் என்றும் சமீபத்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த தசாப்தத்தின் இறுதிக்குள் ரஷ்ய பொருளாதாரத்திற்கு 1.1 மில்லியன் தொழிலாளர்கள் கூடுதலாக தேவைப்பட்டாலும் அந்த இடைவெளியை நிரப்ப ரஷ்யாவிடம் போதுமான தொழிலாளர்கள் இல்லை என குறித்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு மட்டும் 2,40,000க்கு மேற்பட்ட வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு ரஷ்யா பணி அனுமதி வழங்கியுள்ளது. இது 2017ஆம் ஆண்டின் பின்னர் வழங்கப்பட்ட அதிகபட்ச பணி அனுமதி என்று செய்தி நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. ரஷ்ய நகர சபைகளிடம் வெற்றிடமாக உள்ள வேலை வெற்றிடங்களை நிரப்ப இந்திய மற்றும் இலங்கை போன்ற தெற்காசிய நாடுகளில் இருந்து தொழிலாளர்களை ரஷ்யா ஆட்சேர்ப்பு செய்ய தொடங்கியுள்ளது. மேலும் இந்த தொழிலாளர்கள் ரஷ்ய நகரங்களில் பணி அகற்றுதல் போன்ற வேலைகளில் ஈடுபடுவார்கள் என்று செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் கட்டுமானம், கிடங்குகள் மற்றும் பிற நகர்ப்புற வேலைகளுக்கு வெளிநாட்டு தொழிலாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வதை ரஷ்யா அதிகரித்துள்ளது என்றும் குறித்த ரஷ்ய செய்தி சேவை நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது.